அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்று வெளியான அரசு வேலைவாய்ப்புகள் டுடே கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்டில் 21/4/2026 இன்றைக்கான அப்டேட் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பல்வேறு அப்டேட் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 21/4/2026 அப்டேட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஆஃப் பரோடா பேங்க்கில் 30 காலியிடங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான கிளர்க்குக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 12/5/2026 அதற்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து நாணயத்தாள் அச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் நாசிக்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 534 காலியிடங்களுக்கு ஜூனியர் டெக்னீஷியன், சூப்பர்வைசர், செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட், ஆர்டிஸ்ட், சேஃப்டி ஆஃபீஸர் அண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இந்த மாதிரியான பணிகளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஐடிஐ, டிப்ளமோ, பிடெக், பிஎஸ்சி, மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 19/5/2026 இதற்குள்ளே நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அந்த தகவல் உள்வாங்கிக்கிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பிஎன்பியில் ஆஃபீஸர் கேட்டகரியில் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் பிடெக்கில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 5/5/2026 அதற்குள்ளே நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் 248 காலியிடங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் ஃபீல்டில், அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில், வேசைடு அந்த மாதிரி ஃபீல்டுலேயும் வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் செக்ரட்டரி அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கான நோட்டிஃபிகேஷனும் இதில் இருக்குது. மொத்தமாக 248 காலியிடங்களுக்கு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ, பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, சிஏ, சிஎம்ஏ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 17/5/2026 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து எஸ்எஸ்பியில் ஒரு 5 நோட்டிஃபிகேஷன் வந்து கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் ஹெட் கான்ஸ்டபிள் இந்த மாதிரியான பணியிடங்கள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான பணிகளுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. இது எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அறிவிப்பை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எல்லை பாதுகாப்பு படை எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் 827 காலியிடங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கு டிரைவர், வெட்டினரி கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர், கார்பெண்டர், நர்சிங் ஆர்டர்லி இந்த மாதிரியான பணிகளுக்கு கான்ஸ்டபிள் ஃபீல்டில் 827 வேக்கன்சி இருக்குது. 10th ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 4/5/2026 அதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 4/5/2026 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் எஸ்எஸ்பியில் 233 காலியிடங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு 233 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் 12th ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 4/5/2026 அதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் எஸ்எஸ்பியில் 76 காலியிடங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள், லேப் அசிஸ்டன்ட், அதுலேயே ஃபிசியோதெரப்பி, அப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட் ஃபீல்டில் ஒரு 76 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு 10th 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 4/5/2026 அதுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து எஸ்எஸ்பியில் 51 காலியிடங்களுக்கு எஸ்ஐக்கானது, சப் இன்ஸ்பெக்டருக்கு, ஸ்டாஃப் நர்ஸ், பயனியர், கம்யூனிகேஷன், வெட்டினரி இந்த ஃபீல்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு பிடெக், பிஎஸ்சி, ஜிஎன்எம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 4/5/2026 அதுக்கும் அப்ளை பண்ணணும். அடுத்து எல்லை பாதுகாப்பு படையில் ஒரு 7 காலியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது ரேடியோகிராஃபர், ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், டென்டல் டெக்னீஷியன் அதாவது பேராமெடிக்கல் போஸ்ட் சம்மந்தமாக ஒரு 7 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு டிப்ளமோவில் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் 4/5/2026 அப்ளை பண்ணிக்கணும். இன்றைக்கி 21/4/2026 அப்டேட் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இதில் உள்ள இன்றைக்கி பார்த்த அறிவிப்பு அனைத்துக்குமான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ நோட்டிஃபிகேஷனை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.